கைதட்டி பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தர். மீண்டுமாக. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை. நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாற்றம், நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். பாட செய்தேன், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை. நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே,
நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரலோகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பைபிளில் போடல. பரலோகத்தில் அவ்வளோ தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மேலே கர்த்தர் அன்பு கூர்ந்தார், இயேசு அன்பு கூர்ந்தார், பிதாவாகி தேவன் அன்பு கூர்ந்தார், பரிசுத்தாவியாகி தேவன் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்க அப்படின்னா, அவர் மனுஷனை உண்டாக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலாக உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோம்னு சொல்லி உண்டாக்கினார். அப்போ அவரை மாதிரி உண்டாக்குன ஆள் எங்கே இருக்காங்கன்னா பூலோகத்தில் தான் இருக்கிறாங்க, இந்த பூமியில் தான் இருக்காங்கங்க. அவரை மாதிரி உண்டாக்கப்பட்ட ஆள், அவருடைய சாயல், அவருடைய உருவம் எங்கெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. பரலோகத்தில் கூட அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் யாரையும் உருவாக்கவில்லை. ஏன்னா அங்கே தேவதூதர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க அவருடைய சாயல் கிடையாது இல்லையா. ஆனால் வேதம் சொல்லுது அவர் என்னது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் நிறையா பிரசங்கர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பரலோகத்துக்கு போகிறதுலே ரொம்ப தீவிரமாகவே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டா நான் சொன்னேன் இல்லையா, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ரட்சிக்கப்பட்டால் அடுத்து பரலோகத்துக்கு தான் போயிடணும், அதுக்கு பிறகு இதை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றதான் மக்களுடைய பொதுவாகவே கிறிஸ்தவ வட்டாரங்களை பிரசங்கிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக எப்படி இருக்கணும், அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், ஒரு மாதிரி எல்லாத்தையும் கடவுள் அங்கே வந்து பார்த்துக்கிடுவார், எங்கே பரலோகத்தில் வந்து பார்த்துக்கிடுவார், இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க.
ஆனால் அருமையானவர்களே, வேதம் அதற்கு அப்படியே மாறாக போதிக்கிறது. அது அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டாவே அவன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு சக்ஸஸாக ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அதை பற்றி 3 யோவான் 2ஆம் வசனத்துக்கு நாம் செல்வோம். எல்லாரும் 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்றார். அதாவது இங்கே வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாகமம் சொல்லியிருந்தாலும் கூட அப்படியே ஆங்கில வேதாகமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விரும்புகிறேன் என்றே சொல்கிறத பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி மட்டும் இல்லாமல் செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று வேதாகமம் சொல்கிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 37:25 அப்படி சொல்லுது இல்லையா? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், என்னுடைய ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற தேவன் என்றே ஆங்கில வேதாகமம் சொல்லுது. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க? அவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா அடுத்தாப்பில் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நீங்கள் பாட்டுக்கிங்கன்னா திருச்சியில் ஏன்னா மதுரையில் போய் நிற்கின்ற மாதிரி ஒரு கணக்கு நீங்கள் போகக்கூடாது. கொஞ்சமாக நம்ம யோசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இது ஒரு அற்புதமான செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெற்றியான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோம் அடுத்து பரலோகத்தில் போய் அதையும் சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே இந்த ரட்சிக்கப்பட்ட பாவி வந்திருக்கிறேன், என்னை எப்படியாவது கொண்டு போய் அந்த பரலோகத்தில் ஒரு மூலையில் ஒரு முடுக்கில் ஒரு குடிசையில் உட்கார வச்சுருங்க. அவர் எங்கே குடிசை கட்டி வச்சுருக்கிறாரு? அங்கே பூரா எல்லாமே தங்கத்தில் கட்டப்பட்டிருக்கு. பூரா தங்கத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் வந்து இது ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டமா? கிடையவே கிடையாது. வேதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே, உங்களுடைய ஆத்துமா வாழ்விலே, உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரங்களில், உங்களுடைய கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கையில், அந்த உறவுகளில், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பாதுகாப்பில், நீடியாயில் எல்லாவற்றிலையும் நீங்கள் வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவருடைய விருப்பமே நம்ம எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு பாருங்க அவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய ஆத்துமா மனுஷனுக்கு வந்து 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது என்னன்னா, உன் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அப்படின்னு 3 மனுஷனுக்கு 3 பகுதி இருக்குது. இந்த 3 பகுதியில் ஆவி வந்து ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆத்மா வந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய வார்த்தையினால் நல்லா நிரப்பப்படணும், இரவும் பகலும் தியானிக்குன்னு சொல்லி யோசுவா 1:8 சொல்கிறாரு. சங்கீதம் 1 பாருங்கள் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்கிறாரு. பாருங்கள் ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. இப்படி நிறையா வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனது மறுரூபம் அவரை பற்றி சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லா ஒன்று கவனிங்க, மனது வந்து மறுரூபமான மனது செழிப்படைய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதான் கர்த்தருடைய விருப்பம், அதுதான் கர்த்தருடைய சித்தம். சரியா? பொருளாதாரத்திலே நாம் செழிப்பாக இருப்பது, பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, டோட்டலாகவே நம்ம செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி செழிப்பு இந்த மாதிரிலாம் வந்து விரும்புறதில்ல? ஏன் வந்து ஒரு நல்ல ஒரு கையில் காசு இருக்க வேணான்றாங்க, நல்ல ஒரு துணியெல்லாம் போட்டுக்கிற கூடாதுன்றாங்க. சிலருக்குலாம் பாருங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருக்கக்கூடாது. சிலருக்கு ஒரு நல்ல வீடு கட்டினா, ஒருத்தர் பாருங்கள் வீடு கட்ட ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, வீடு கட்டியெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்மலாம் பாருங்கள் வீடுகள் அங்கங்கே போய் பிரதிஷ்டை பண்ணுறோம். நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் இடம் வாங்கியெல்லாம் வச்சுருக்கிறீங்க, வீடெல்லாம் கட்டுறீங்க. எப்படினாலும் நானும் பார்க்குறேன் பாருங்கள், மாதம் யாராவது 2 பேர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறாங்க, புது வண்டியை. நானும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுற பிரசங்கமே எங்களை வாங்க வச்சிருதுப்பா சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்படி கர்த்தர் வந்து மக்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் இவர்கள் இப்படி பேச வேண்டும் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசுவை ஒரு ஏழையாகவே பார்க்கிறார்கள். இது அவருடைய முக்கியமான பாயிண்ட் இல்லையா? பொருளாதார செழிப்பில் நிறைய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லிகிட்டே வர்றேன், இன்னும் நிறைய பேச போகிறோம். அதில் இவர்கள் ஏன் வந்து அதாவது நாம் செழிப்பாக இருக்கக்கூடாது, நாம் ஏழையாகத்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க எடுக்கிற முக்கியமான காரணம் என்னென்னா, இயேசு வந்து ஒரு ஏழைங்க அப்படின்றாங்க. இயேசு வந்து ஏழையா இல்லையா? போன வாரம் நான் சொன்னேன், போன வாரம் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். இந்த வாரம் வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப கிளியராக பேச போகிறோம். சரியா? ஆண்டவராய் இயேசு வந்து அவர் ஏழை இல்லை என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அதை பற்றி நாம் பாருங்கள், வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசுவை என்னைக்கு நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோவான் 1:12 சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்ன செய்கிறேன் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்மளை பிரியமானவன் என்று தேவன் அழைக்கிறார் தவிர நம்மளை சத்துருக்கள் என்று வேதம் என்ன செய்யலங்க அழைக்கவில்லை. ஆண்டவரும் அப்படி பார்க்கல. அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். எப்படி தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம்? ஆனால் யோவான் பாருங்க, ஆனால் ரோமர்கள் இருப்போம் 3:21 சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றுக்கொள்ளாய் போயிட்டோம் அப்படின்றாரு. நீங்கள் எல்லாரும் என்னது சத்துருக்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க? சத்துருக்களாக இருந்தீர்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய், அவருடைய கல்வாரி புண்ணியத்தின் மூலமாய் அவரை யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3:17 ஆண்டவராய் இயேசு அந்த யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்போ அவர் மேலே என்ன பிரியம் ஆண்டவராய் பிதாவாகிய தேவன் வைத்திருந்தாதோ அதே பிரியத்தை இன்னைக்கு என் மேலையும் உங்க மேலையும் கர்த்தர் பண்ணிக்கிறார். அவருடைய பிரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம மேல ஆண்டவர் எந்த ஒரு கோபத்தையும் காமிக்கல. அதான் ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஆண்டவர் எப்பயுமே ஏதோ கையில் ஒரு கிரிக்கெட் பேட்டோட இருக்கிற மாதிரியும் எவ்வளோதான் தப்பான மண்டையில் மடார் போட்டுற மாதிரியுமே யோசிக்கிறாங்களாம். சில ஊழியக்காரருடைய பிரசங்கமே அப்படிதான் இருக்கு. சில இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவர் திட்டுலேயே வரும்போது சந்தோஷமாக வந்த மக்கள் கூட அப்படியே உம்முன்னு போகும். ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ, கொஞ்சம் வர்ற சந்தோஷத்தோட இன்னும் இருக்கிறதெல்லாம் போய் போகிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா மக்கள் ஆண்டவராக இயேசுவை பிரசங்கிக்கும் போது தேவ ஊழியக்காரர்கள் அவரை நல்லவராக, அவர் நேசிக்கக்கூடிய தெய்வமாக காமிக்கணும். அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற மாதிரி காமிக்கிறது. அவர் ரொம்ப கோபக்காரரு, அவர் உங்களை அடிச்சு போட்டுருவாரு, உங்களை 2ஆம் வழியில் வரும்போது உங்களை விட்டுட்டு போயிடுவார், உங்களை நரகத்தில் தள்ளி விட்டுருவார். என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லையா? கொஞ்சமாக யோசிக்க வேணாம். வேதம் சொல்லுதுங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவாகிய தேவன் அவர் தம்மிடத்தில் என்னது வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏதோ அடிச்சிருவார் கொண்டுருவார் மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இல்லை. தேவன் அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னா அவர் நன்மை தான் செய்வார் இல்லையா? யோவான் பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுட்டி திரிந்தார் என்று. அப்படின்னா அவர் நன்மை செய்கிற தேவனை தவிர அவர் ஒருவருக்கும் எந்த தீமை செய்ய போகிறது இல்லவே. அவர் நல்லவர் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் அவர் கண்டிப்பாக நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். எல்லாரும் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒருபோது நம்ம மேலே கோவப்படுறது இல்லை. சும்மா பாருங்க, தேவையில்லாமல் சில ஆட்கள் பாருங்க என்ன பண்ணுறது, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எப்பயுமே வில்ல மாதிரியே காமிக்கிறது. அவர் ஒரு ஹீரோன்றதை மறந்துடுறது. அவரை பார்த்தா ஒரு வில்லன்ற பாடலே சர்ச்சுக்கு போய் ஜோமன போகிறோம், அந்த வில்லை அங்கே நிற்கிறாரு, வில்லை இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரோ, கத்தி எடுக்க போகிறாரோ, வெட்ட போகிறாரோ, குத்த போகிறாரோ, இதே பிரசங்கம் தான். விட்டுட்டு போயிடுவார், அடித்து போட்டுவார், அங்கே தூக்கி போட்டுருவார், கந்தகத்தில் போட்டு இப்படி பிரசங்கம் பண்ணியே மக்களுக்கெல்லாம் மண்டையை குழம்பிடுது. இவர் நல்லவரா இல்லை அவர் மோசமானவரான்னு ஒன்றும் புரிய மாட்டேது. அப்போ இவர் நல்லவர்ன்றதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. அவர் காட் இஸ் எ குட் காட், நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஏன் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஒரு ஏழையாக பார்க்கிறார்கள்? இதற்கு சில காரணங்கள் இருக்குது. நான் கடந்த வாரம்னு சொன்னேன், இன்றைக்கும் அந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். எடுங்க. முதலாவது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பன் அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை நாம் என்ன செய்யணுங்க, அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ, அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் நம்மளை எப்போதுமே எப்படி வச்சிருக்காருன்னா, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்மளை ஆஸ்வரிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர்கள் 10:12 மட்டும் கொஞ்சம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ரோமர்கள் 10:12 நாம் வரலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுதுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார்னா, அவரை யாரெல்லாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவங்கள ஆராதிக்கிறாரோ, அவங்கள அவருடைய சமூகத்தில் அவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று ரோமர் சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய ரோமர்கள் 9 சொல்றாரு.
அப்போ அவர் ஐஸ்வர்ய சம்பரனாக இருக்கிறார்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அர்த்தம் இல்லையா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் ஐஸ்வர்யத்தை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எடுங்க, இவங்க எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க? இவங்க வந்து ஆண்டவராக இயேசு வந்து ஒரு ஏழைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சில காரணங்கள் நம்ம போகலாம். இவங்க சொல்கிற அந்த காரணத்துக்கும் அதுக்கான பதிலைக்கும் இன்றைக்கி நம்ம வர போகிறோம். எடுங்க, உபாமம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. உபாமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாமம் 10:14. இதோ வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகளே. நல்லா கவனிங்களேன், என்ன சொல்றார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகளே. என்னது? வானமும் கர்த்தருடையதான், இந்த பூமியும் யாருடையதான்? கர்த்தருடையதான். அப்படின்னா நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பரனா இருக்கிறது மாத்திரம் அல்லாமல் இந்த வானமும் பூமியும் யாருடையதாங்க? கர்த்தருடையதான். வானமும் பூமியும் எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 5 சென்டில் வீடு இருந்தாவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? நல்ல பெரிய ஆள்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்துடுது, ஒரு நல்ல மைண்ட் வந்துடுது இல்லையா? ஒரு நல்ல எண்ணம் வந்துடுது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வானாதி வானங்களும் என்னது பாருங்க, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகளே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருடையதான்? கர்த்தருடையது. வானமும் கர்த்தருடையதான், இந்த பூமியும் கர்த்தருடையதான், பூமியில் இருக்க எல்லாமே கர்த்தருடையதான். பூமிகளை வந்து ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. பூமிக்கு மேலேயும் நிறையா இருக்குது, பூமிக்கு உள்ளேயும் நிறையா இருக்குது. பூமிக்கு மேலேயே சொல்லி முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குது இல்லையா? அவ்வளவு இருக்குது பாருங்கள். செடி கொடி மரம் எல்லாத்தையும் நான் கடந்த வாரமே சொன்னேன். அவ்வளவு காரியங்களை வந்து தேவன் வந்து படைத்திருக்கிறார். கோடி கோடியாய் பாருங்கள், தேவன் வந்து ஐஸ்வர்யத்தினால இந்த பூமியை நிறைத்திருக்கிறார் என்றே நம்ம சொல்ல முடியும். பூமிக்கு மேலே இது இருக்குது, பூமிக்கு அடியில் நீங்கள் எடுத்துங்க. அடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா? அதில் நிலக்கரி, டீசலு, பயோடீசலு என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறைய மெட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது உள்ளுக்க. தங்கம், வைரம், வைடூரியம், எல்லா விதமான பொருட்களையும் தேவன் இந்த பூமிக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு மேலே நிறையா இருக்குது இல்லையா? நிறைய மரங்களும் செடிகளும் பழங்களும் எல்லாமே இருக்குது. பூமிக்கு அடியில் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறோம். சாதாரணமாக நம்ம ஊர் பக்கத்தில் சில மலைகள் இருக்குது, நீங்கள் பார்த்துறீங்களா? அந்த மலையில் கிரானைட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல, நான் அந்த மலைகளுக்கு போயிருக்கிறேன், போய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நான் கேட்குறேன், அப்போ என்ன நீங்கள் நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து எங்கும் இந்த உலகம் முழுவதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் பாருங்கள் பூமிக்கு மேலேயும் பூமிக்கு உள்ளேயும் என்ன பண்ணியிருக்காருங்க? ஐஸ்வர்யத்தினால் தேவன் நிறைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவ்வளவு பொருட்கள் நீங்கள் பாருங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாகனங்கள் என்ன செய்யுதுங்க? வாகனங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. நேற்று தினத்தில் பாருங்கள், இந்த கார்லாம் என்னென்ன மாதிரி எவ்வளோ விற்றுருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். சும்மா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன். இந்தியாவில் மட்டும் ஃபாரின் கார்ஸ் வந்து நிறையா விற்கிது. இன்றைக்கி வந்து பல ரொம்ப காஸ்ட்லி கார்லாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இவ்வளவு காரை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் டீசல் பாரு, இதுக்கெல்லாம் டீசல் போடுறாங்க, பெட்ரோல் போடுறாங்க, எல்லாத்தையும் ஒரு நாளைக்குங்க கோடிக்கணக்கான லிட்டர் என்னது போகுது? பெட்ரோல் போகுது. பெட்ரோல் வந்து போய்க்கிறாங்க. இவ்வளவு எங்கேருந்து வருது? யார் உருவாக்குனது அப்படின்னா நம்முடைய கர்த்தர் தான். அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் வந்து இஸ் நாட் எ பாவர்ட்டி காட். நம்முடைய தேவன் வந்து ஒரு தருத்திர தெய்வம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ஒரு பொய்யன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மக்களை, அவன் ஏற்கனவே கஞ்சிலாம கிடக்கிறவனை போயிட்டு இவன் சொல்கிறான் பாருங்க, என்ன பிரசங்கரெல்லாம் போய் அது போதும் பண்ணுற மனதோடு கூட அப்படியே இருந்துருங்கன்றான். என்ன போதும் பண்ணு? அவன் ஏற்கனவே கஞ்சிலாமல் இருக்கிறான், அவனுக்கு என்ன போதும்? நீ கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் மனதை கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க இல்லையா? என்ன யோசிக்கணும்னா, அவர் இவ்வளவு காரியங்களையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் யாருக்கு தெரியுமா கொடுத்தாரு? ஆதாம் மட்டும் தான் அவ்வளோத்தையும் கொடுத்தாரு. எல்லா இந்த பூமியில் இருக்க அனைத்தும் யாருக்குரியது? ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்ததுங்க. ஆதாம் முழுசையும் ஆண்டு கொள்ளக்கூடிய முழு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மனுஷன் நம்ம ஒன்றும் இல்லாத ஒரு ஆள்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் வந்து அவர் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ளவைகளும் யாருடையது? கர்த்தருடைய, தேவனாய கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, என்னைக்காவது ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? வேற சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அப்படின்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா,
வெள்ளியும் என்னுடையது, என்னது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு பிரசங்கியார் சொல்ல, ஏதோ யாரும் சொல்லல, கர்த்தரே சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார்னா, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இங்கிலீஷ்ல போட்டிருக்க ஆல் கோல்டு ஆல் சில்வர் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. எல்லா பொன்னும் எல்லா வெள்ளியும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. அப்படின்னா நான் சொல்றேன், லூக்கா சுவிசேஷம் 15:31 சொல்லுது, அந்த மூத்த குமாரன் அந்த அப்பா சொல்றாரு, மகனே என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையது அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிச்சுங்க, இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே கர்த்தருடையது, அவருடையதெல்லாம் யாருடையது? நம்முடையது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடையதுன்னு ஏற்றுக்கொள்ளணுங்க. நம்ம நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதை வந்து பார்க்கணும். இது என்னமோ வெள்ளியும் பொண்ணு சாத்தான் உண்டாக்கணுமா எனக்கு யோசிக்கிறாங்க. சாத்தானுக்கு எதையுமே உருவாக்கவே தெரியாதுங்க, ஒன்றுமே உருவாக்க தெரியும், அவனுக்கு அழிக்கத்தான் தெரியும். அவன் வந்து அழிவின் சக்தியை தவிர அவனுக்கு எதுவுமே ஆக்க தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் கூட எல்லாவற்றையும் அவர் வந்து சிருஷ்டித்திருக்கிறார், எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார் அவர். அப்போ நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையிலே எல்லா விதமான அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரை இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தெய்வத்தை இவங்க ஏன் வந்து இப்படி தருத்திரம், இவர் ஒரு தரித்திர தெய்வம் சொல்றதுக்கு என்ன காரணம் தான்? அதுக்கு என்ன காரணம்? இவங்க ஏதாவது ஒரு ஆதாரம் வச்சிருக்கணும்ல, அவங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை வந்து அவங்க பேசுவாங்க அவங்களாம் இல்லையா? ஆண்டவராக இயேசு வந்து ஒரு ஏழை தெய்வம் அப்படின்றாங்க. ஏழை தெய்வத்துக்கு என்ன சொன்னாங்க? நான் போன வாரமே சொன்னேன், இவர் அந்த பலஸ்தீனா தேசத்தில் அவர் பெத்லகேம் என்ற அந்த ஊரில், அந்த அந்த எருசலேம் என்ற அந்த மாவட்டத்தில் பெத்லகேம் என்ற அந்த ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் இவர் பிறந்தாருங்க. அதனால ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட் இவங்க இதுதான் சொல்கிறாங்க, ஒரு ஏழைங்க அப்படின்றாங்க. நான் போன வாரம் சொன்னேன், முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து எடுக்கிறாங்க. அகஸ்தரா என்ற காலத்தில் ஒரு முழு உலகமும் எடுக்குது. எடுக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு விளங்குறவங்க சொல்கிறேன், நம்முடைய இந்திய தேசத்தில் ஆதாரம் ஒன்று வச்சுருக்கீங்க எல்லாருமே. இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் ஆதாரம் இல்லாமல் போகவே முடியாது. முன்னால் என்ன சொன்னாங்க? ஆதாரம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு ஆதாரத்துக்கு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆதாரம் இல்லாமல் இவனுக்கு ஆதாரமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆதாரம் இருக்கணும். நீங்கள் எந்த பேங்க் போனீங்களோ ஆதாரம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன வேணும் பாருங்க, ஆதார் கேட்பாங்க. ஆனால் ஆதார் நீங்கள் போய் என்னது காஷ்மீரில் உட்காந்துக்கிட்டு இங்கே எனக்கு ஆதார் இருக்குன்னு சொன்னால் எடுக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கணும், உங்கள் இடம் என்னன்னு கேட்பான், உங்கள் ரேஷன் கார்டு கேட்பான், உங்களுடைய எல்லா விதமான ஐடியும் கொடுக்கணும். அப்போ என்ன சொல்லுவான்னா, நீ எந்த ஊரில் பாருங்க, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஐடியை ப்ரூவ் பண்ணணும் அவன். அப்போ தான் உங்களுக்கு ஆதார் கொடுக்க முடியுமே தவிர சும்மா வந்து நீங்கள் வாடு உங்களுக்கு ஆதார் கொடுத்துருவாங்களா? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வர்றாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருதுன்னா அப்போ அந்த நாட்டில் போனோம், வேறு நாடுகளில் போய் குடியிருந்துருப்பாங்க. அங்கே குடியிருந்தவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நேராக எங்கே வர்றாங்க? அவங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு வர்றாங்க. வர்ற நாள் அன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே கூடி அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்தந்த ஊர்களுக்குள்ளே வரும்போது நெருக்கடிகள் அதிகமாகுது. அப்படி வரும்போது நல்லா கவனிங்க, நான் போன வாரமே சொன்னேன், அதை திரும்ப பண்ணுறேன். அப்படி கூட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இடம் கிடைக்க மாட்டுது. நீங்கள் பாருங்கள், நல்ல ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா, நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலாம் போனீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் தங்குறதுக்கு நிறையா ரூபாய்கள் செலவிடணும் இல்லையா? அப்படி போகும்போது ஒரே டைமில் அந்த தேசம் முழுவதையும் கூட்டம் அதிகரிக்குது. அப்படின்னும் போது வெளியிலேருந்து வர்றவங்க, வெளி ஊருக்காரங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டுது. அவங்க அந்த அம்மா இருக்காங்களே, அந்த மரியாளமாவும் யோசிப்பும் போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? சத்திரத்தை தேடி போனாங்களா இல்லையா? சத்திரத்தை தேடி போனாங்க. சத்திரத்தில் இடம் இல்லாதனால அவங்க மாட்டு தொழுவத்துக்கு போனாங்களே தவிர சத்திரத்தில் காசே கொடுக்க முடியாதுங்க எங்களால், அதனால நாங்கள் மாட்டு தொழுவோம் சொல்லி வேதனை சொல்லதான் கிடையாது. ஒரு ஆள் சத்திரத்தை தேடன்னு போகணும்னு சொன்னால் சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் அவங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு வந்து அவர் வந்து அவரோ அல்லது மரியாளம்மாவோ அல்லது யோசேப்போ போய் காசு இல்லாமல் போய் மாட்டு தொழுவத்தில் இல்லை, அதை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர் அந்த பிறந்த இடங்கள்ல இருந்து வேர்ல்டு மேப்பில் நீங்கள் வந்து கேம்பஸை சுற்றினீங்கன்னா ஃபுல் அந்த வேர்ல்டு மேப்பும் கவர் ஆகுது. அப்படின்னா அவர் என்னன்னா, இவரை உலக ரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? யோவான் சுவிசேஷம் 1:29 சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. அப்படின்னா இவர் உலக ரட்சகருங்க. இவர் அந்த அந்த மத்திய பகுதியில் பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பிறந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிக்கணும் இல்லையா? நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் நான் சொல்கிறேன் இல்லையா? ஒரு ஏழை பிள்ளைக்கு எத்தனை பேர் வந்து நகை நிறைய தங்கம் வாங்கிட்டு போவீங்க? நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு பிள்ளை வந்து ஒரு ஏழை குடும்பம், அது ஒன்றுமே இல்லாத குடும்பம்னு வச்சுங்க. அன்னைக்கு கூலி வேலை செய்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை பேர் ஒரு 10 பொண்ணு எடுத்துகிட்டு போவீங்களா? எந்த பேச்சும் வராது. நானே சொல்கிறேன், எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன் வராதுன்னா, அந்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு அவங்க தகுதி இருப்பான்னு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி
உண்மையா இல்லையா? இன்னைக்கு இவருக்கு வந்து நம்ம கொடுக்குறாங்க, நாளைக்கு அவர் கொடுப்பாரா இல்லையா? நம்ம ஊரில் கல்யாணத்துக்கே 10 ரூபா பார்த்துக்கிறான் நோட்டை ஒரு தடவை எழுதி வச்சிருக்கான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கல்யாணம் முடிய போச்சுருந்தீங்கன்னா எவன் என்ன செஞ்சான், 100 ரூபா செஞ்சாலும் நம்ம 101 போட்டுருவோம். இல்லைன்னா ஒரு 10 ரூபா சேர்த்துக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இது வேறு தப்பாக நினச்சோம் என்ன பண்ணுறது அப்படின்னு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டு போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தன் 1 பவுன் போட்டிருக்கான அடுத்த முறை போகும்போது சரி ஒரு 1.5 பவுன் போட்டுக்கிறோம், அடுத்த முறை 2 செய்யட்டும். செய்கிறானா இல்லையாங்க? எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை பார்ப்பதற்கு 3 சாஸ்திரிகள் போகிறாங்களா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2-3 அதிகாரங்கள் சம்பவம் நடக்குது. டைம்ல அதனால அந்த பகுதிக்கு நான் சொல்லிட்டே போகிறேன். இப்படி நடக்கும்போது இவங்க போகிறாங்க. போகும்போது யாரை பார்க்க போகிறாங்க? இயேசுவாகி அந்த குழந்தைய போய் பார்க்க போகிறாங்க இல்லையா? இயேசு குழந்தை பிறந்திருக்கிறாரு. இவரை வழி நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரம் வேற அப்படியே அவங்கள கைட் பண்ணிட்டு வருது இல்லையா? கைட் பண்ணிட்டே வருது. வந்தோடனே கரெக்டாக அங்கே நிற்குது. உடனே இவங்க போகிறாங்க. இவங்க கொண்டு வந்த பொருட்களை நீங்கள் வேதம் என்ன சொல்லுது? இவங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கிறேன். எடுங்க. ஒரு மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு என்ன சொல் போட்டுருங்க? அவர்கள் அந்த வீட்டுக்குள் என்னது பிரவேசித்து, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குங்க, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? சரி, அதை போட்டு மாட்டு தொழுவத்தை அப்படியே போட்டு பயங்கரமாக அதை பாருங்கள் பண்ணுறது. ஆனால் இங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே பாருங்களேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் அதி தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, அப்படின்னா குழந்தைய பார்த்தா அப்படியே மோங்க கீழே விழுட்டான் 3 பேரும். இவன் யாருன்னா 3 பேர் சயின்டிஸ்ட்டுங்க, மறந்துடக்கூடாது. 3 சயின்டிஸ்ட்டுங்க, 3 பேர் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். இந்த 3 பேரும் வர்றான். வரும்போது எப்படி வர்றாங்கன்னா வேணா படிக்காத கிறுக்கு பையன் நினச்சிக்கலாம் நீங்கள், கிடையாது. ரொம்ப தெளிவான அறிவாளிகள் இல்லையா? அப்படிப்பட்ட பேர். இந்த 3 பேர் எங்கே வந்துட்டு இருக்கிறான்? இயேசுவாகி அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வர்றான். வந்தவன் குழந்தைக்கு முன்னால் சாசாங்கமாக அப்படியே விழுந்துட்டான், மடார்னு விழுட்டான். எப்படி பாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு ஏழை குழந்தைக்கு முன்னால் அப்படி விழுக முடியுமாங்க? அது பார்க்க விழுகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் நின்று கொஞ்சம் கவனிங்க. விழுந்துட்டு கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அதை என்ன பண்ணுறான்? கையெடுத்து கும்பிடுறான். அதில் கவனிக்கணும். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதுங்க? இயேசுவாகிய குழந்தையை கையெடுத்து கும்பிடுறான் இல்லையா? வணங்குறான். அடுத்துடுங்க, அதை பணிந்து கொண்டு தாங்கள் பொக்கிஷங்களை திறந்து, தங்களுடைய பொக்கிஷங்களை சொல்லுங்க, தங்கள் பொக்கிஷங்களை சத்தமாக சொல்லுங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்துன்னா நீங்கள் நினைக்க என்ன பொக்கிஷன்றீங்க? அதில் எவ்வளவு அவன் பொண்ணு வச்சிருந்தானே தெரியலங்க, அவ்வளவு பொக்கிஷம் வச்சிருக்கிறான் உள்ள. அவ்வளோ விலையுறந்த பொருட்களை நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும், நல்ல கவனி, என்னதுங்க? பொன்னையும், எல்லாரும் சொல்லுங்க, பொன்னையும். இயேசுக்கு பேசாமல் வந்து மண்ணை கொண்டு போயிருக்கலாமே. மண்ணை கொண்டு போய் இருந்தாங்க, ஆண்டவரே நாங்கள் வச்சுக்க, இந்த மண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாமே குழந்தைக்கு. இவன் பொண்ணை கொடுக்குறான்னா இவன்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும் நீங்கள் யோசிங்க. ஒருத்தன் கொடுக்குறான், கிஃப்ட் பண்ணுறான், ஒருத்தன் போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவன் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும், பாருங்க, பொண்ணு வெரி காஸ்ட்லி, அவ்வளோ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பையனராக கொண்டு வந்தார் படம். அது எப்படியோ தெரியல எனக்கு, ஆனால் கொண்டு வந்திருக்கான். சரியா? பணிந்து பாருங்க, தாங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் விலையேற பெற்ற காரியங்கள். அடுத்துடுங்க, தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், வெரி காஸ்ட்லி சென்ட்டுங்க அது. நீங்கள் இன்னைக்கு இந்த சென்ட்டுக்கார பையெல்லாம் பூரா வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். எங்கள் பாடி ஸ்ப்ரேயை போட்டிங்கன்னா அது ஒரு நாள் முழுதும் அப்படியே நிற்கும் என்றான். இங்கே என்ன போட்டிருக்குன்னா பொன்னையும் தூபவர்க்கனையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். அப்படின்னா அவன் கொடுத்த சென்ட், இந்த வெள்ளை போலன்ற சென்ட் இருக்கு இல்லையா, 3 கிலோமீட்டர் வரைக்கும் வாசம் அடிக்கின்றாங்க வேதவல்லர்கள் சொல்கிறாங்க. 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருளை என்ன கொடுத்துருக்க முடியும்? இயேசுக்கு கொடுத்துருக்கணும், அந்த குழந்தை கொடுத்துருக்கேன்னா நான் கேட்குறேன், இயேசு வந்து ஒரு தரித்திர தெய்வமா? இவர் ஒரு ஏழையா? இவர் எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருந்தா இவரை பணிந்து கொள்வதற்கு 3 விஞ்ஞானிகள் வந்து அவன் சாஸ்தாங்கமா விழுந்து கையெடுத்து கும்பிட்டு, சாமி ஆண்டவரே இதை பூரா நீங்கள் வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போகிறானே, அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை முதலாவது நீங்கள் கவனிக்க. பிறப்பில் வந்து அவர் ஒன்றும் ஒரு ஏழையாக பிறக்கலை என்றதை பற்றி நான் வேதத்தில் பார்க்குறேன். சரி, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஏழையாக பிறக்கவில்லை. அவர் பிறக்கும் போது இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து யோசேப்பும் மரியாள் போகிறாங்க. என்ன சொல்ல போனால் அந்த சாஸ்திரிகள் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பொன்னையும் என்னது தூபவர்க்கங்களையும் வெள்ளை போலங்களையும் அவருக்கு காணிக்கையாய் செலுத்துகிறார்கள். ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸை காமிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா
ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கொடுக்குற பொருளே அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்ற காமிச்சிடும். அப்படின்னா ஆண்டவராக இயேசுக்கு இவ்வளோ பெரிய பொருளை கொடுத்துருக்கு, இவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்கன்னா அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளவரே, அவர் எவ்வளோ பெரிய தெய்வம், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்ற இந்த 3 விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கவனிங்க கொஞ்சம், எவ்வளோ அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தாட் இருந்துச்சுன்னா, ஆமாங்க ஏசானா பிறந்திருக்கிறார், பாவம் ஏதோ ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார், ஏதோ நம்ம கையில் கண்டதை எடுத்துகிட்டு போவான். அப்படி ஒன்றும் போல தெரியுமா உங்களுக்கு? பிளான் பண்ணி வர்றான், எத்தனை மைல்கள் தூரம் வந்துட்டு இருக்கிறான், ரொம்ப கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு அவர் பிறக்கும் பொழுதும் அவர் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமாகவே பிறந்திருக்கிறார் என்பதை வேதத்தில் நான் பார்க்க முடியும். சரியா? ஓகே, எடுங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கேள்வி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் சொல்றாரு, எங்கே தான் இவர் தரித்திரர் ஆனார்? இன்னைக்கு பார்த்துருவோம். அதையும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல தரித்திரர் ஆயிருக்கிறார், அதையும் பார்க்கணும் இல்லையா? எடுப்போம், அடுத்த பகுதி போவோம். அவருடைய பிறக்கும் போது இவர் ஒரு ஐஸ்வர்யமுள்ள தெய்வனாகத்தான் இருக்கிறார் என்று பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எடுங்க, இப்போ அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு வந்தோடனே இவருடைய கையில் யோவான் சுவிசேஷம் எடுங்க. நீங்கள் அந்த வசனத்துக்கு போகணும், போயிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 12:6 சொல்றாரு, அவன் தரித்திரதை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். யாரு அவன்? யார் தெரியுமா? அது யூதாஸ் காரியத்து. இந்த யூதாஸ் காரியத்து யாருங்க? 12 சீசர்ல ஒருத்தன் இல்லையா? இந்த இந்த ஆளுடைய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? இயேசு வச்சிருக்கிற பணத்தை பூரா சுமந்துட்டு வரணும். நம்ம ஆள் யார்? இந்த ஊரில் எந்த கோடீஸ்வரன் வேணாலும் எடுத்துங்க, பணத்தை சுமந்து வர்றதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேங்கன்னு சொல்லுங்க. பணத்தைங்க தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை ரெடியாக வச்சிருக்கேன் எப்பயுமே. அவர் எப்பயுமே சூட் கேஸில் 2 சூட் கேஸ் அப்படி வந்துட்டு தூக்கிட்டே வந்துருப்பார். உள்ள ஃபுல்லாக கோடிக்கணக்கான ரூபா இருக்குன்னு யாரோ சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். எங்கேயாவது பணம் கொண்டு வராங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் இல்லைங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் இல்லைங்க பணத்தை தூக்கிட்டு வரதுக்கு பாஸ் என்னால் முடியலை, அதனால நான் 2 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன், ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? அப்படியே பணம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பக்கத்தில் எவனுக்கு தெரியாமல் இருக்கணும் பார்த்துக்குவோம் இல்லையா? அதை பொத்தி வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு என்னென்னமோ பண்ணி இல்லையா? ஆனால் பணத்தை சுமக்கிறதுக்குன்னு ஒரு சீசனே ஒருத்தன் இருக்கிறான். யாருமே? யூதாஸ் காரியத்துன்னு. பணத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பானா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை சுமக்கிறதுக்கு என்னங்க யார் இருக்குது? யூதாஸ் காரியத்துன்னு ஒரு ஆளே இருந்திருக்கான். பணத்தை சுமக்கிறதா அவன் வேலையே. அப்படின்னா நான் சொல்கிறேன், பணத்தை சுமக்கிற அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட பணம் இருக்கும்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாரு? அப்படின்னா அவர் ஏழையா? கிடையாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து 3வது இன்னொரு காரியத்துக்கு போவான். நான் போன வாரமே சொன்னேன், அவர் தினந்தோறும் 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். தினந்தோறும் அவங்களுடைய காஸ்பல் டீமில் 82 பேர் சீசர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கவனிக்கணும், 82 பேர். நான் போன வாரமே வாசிட்டேன், அதனால் அதை நிறைய டைமில் எனக்கு போக முடியல. நீங்கள் சும்மா வேணா வச்சுங்க இல்லையா? அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 82 பேர் இருக்கிறாங்க. முதல்ல 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேரும் யாருன்னா அவருடைய அந்த 12 இன்னர் சீசர்ஸ், அவங்க சீசர்கள் அவங்களாம் இல்லையா இருக்கிறாங்க. அது போக இல்லாமல் அடுத்து ஒரு 70 சீசர்கள் எடுக்கிறாரு. ஒரு ஊருக்கு 2 பேரை அனுப்புகிறாரு. அனுப்பி அவங்களும் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. டோட்டலாக இப்போ எவ்வளோ பேருங்க? 82 பேர். அப்படி உங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், என்னுடைய யூடியூப் போங்க, AFT பெரம்பலூரில் போடுங்க, எல்லாம் வந்துடும். சரியா? அங்கே அந்த 82 பேர் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு தங்கள் ஆஸ்திகளாலும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பணிவிடை செய்த அநேக யார் இருந்தாங்க? சகோதரிகள் இருந்தாங்க அவர் கூட. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 82 சீசர்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் ஆண்டவராக இயேசு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? நம்ம வீட்டில் 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள். 3 பேருக்கு எக்ஸ்ட்ரா யாராவது வர்றாங்க திடீர்னு வந்தோடனே, இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு 2 பேர் வந்துட்டானா என்ன சொல்லுவான்? அதெல்லாம் முடியாதுங்க, நமக்கு ஏற்ற மாதிரி அளவாக ஒரு மாவாட்டி வச்சுருக்கிறேங்க, ஏதோ ஒரு 10 தோசை சுடலாம், ஒரு 20 இட்லி அவன் வரவன் 10 இட்லி சாப்பிட்றானோ 15 சாப்பிட்றானோ நமக்குன்னு தெரியவும் தெரியாது இல்லையா? அப்போ என்ன ஆயிரும்? மக்கள் அதுக்கு போகிறதே கிடையாது. அதனால கூட்டு போய் ஏதோ ஹோட்டல்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்புங்க போங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் மாறிட்டாங்க இல்லையா? தேவனுடைய பிள்ளையில நீங்கள் நல்லா கூட கவனிச்சிருக்கீங்க, ஆண்டவராக இயேசு 3 நேரமும் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படின்னா இவர் கையில் எவ்வளோ பணம் இருந்திருக்கணும்? கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. 100 பேருக்கு எங்கேயா சாப்பாடு கொடுக்குற ஆளை பாருங்க நீங்கள். எவ்வளவு பணம் வச்சு, ஒருவேளை பணம் வச்சிருந்தாலும் மனம் இருக்காதுங்க. அவன் 100 பேர் சோறு போட்டுருவானா, ஐயோ அவனுக்கு எத்தனை இருந்தாலும் போடுறது அப்படின்னு யோசிப்பான். ஆனால் 100 பேருக்கு சாப்பாடு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 82 பேர் இருக்காங்களே, இந்த 82 பேர் இவரை முழுசு நம்பி வந்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு. அப்படின்னா இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருப்பாரு, நல்லா நினைக்கிறேன் இவங்க குளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நீங்கள். இவங்க 100 பேருக்கு தங்குறதுக்கு இடமும் இவர் கொடுத்துருப்பாரு. அப்படி தானே அர்த்தம்? அப்படின்னா இவர் தரித்திர தெய்வமா?
இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பகுதிகளுக்கு நம்ம போகலாம். அப்படின்னா அவருடைய ஊழியங்களில் அவர் இப்படியெல்லாம் அவருடைய சீசர்களை போசிக்கிறார். அடுத்து மட்டும் இல்லாமல் நான் கடந்த வாரமே 2 விஷயங்களை சொல்லிட்டனால ஒரு சில விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஆண்டவராய் இயேசுவிட ஒரு முறை அவருடைய பிரசங்கம் பண்ணார். ஒரு பெரிய ரிட்ரீட் நடக்குது, 3 நாள் கூட்டம் நடக்குது. இந்த 3 நாள் கூட்டத்தில் அங்கே வந்த புருஷர்கள் மட்டும் எத்தனாயிரம் பேர்? முதல்ல 5000 பேர். இந்த 5000 பேரை நீங்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் 5000 புருஷர்கள்னா கல்யாணம் ஆனவங்கன்னு அர்த்தம். புருஷர்கள்லாம் யாருங்க? மேரீடு அப்படின்னு மறந்துறாங்க. எத்தனை பேருங்க? 5000 புருஷர்கள் கல்யாணம் முடிச்சமே 5000 பேர் இருக்கான். அப்படின்னா 5000 பஞ்சாயத்து இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். 5000 பஞ்சாயத்து வந்துருச்சு. அப்புறம் ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை வச்சுக்கிட்டா கூட எத்தனை இருக்கும்? டோட்டலா 10000 பேர். டோட்டலா அங்கே சாப்பிட்டவங்க எத்தனாயிரம் பேர்னா 20000 பேர். அப்போ 20000 பேரை போசிச்சு, அது மட்டும் இல்லைங்க, மீதியான துணிகளை 12 கூடை நிறைய எடுத்திருக்கிறார். அப்படின்னா இவர் ஒரு ஏழை தெய்வமா? ஏழை தெய்வமாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கும்போதே கவனமாக கொடுக்குறாங்க மக்கள்லாம். நம்ம கொடுத்த அந்த கணக்குப்படி தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்துடக்கூடாது. இவ்வளோதான் சமைச்சிருக்கோம், இவ்வளோதான் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு எதிர்பாராத விதமாக 20000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் 20000 பேருக்கு வனாந்தரத்தில் சாப்பாடு கொடுக்குறாருன்னா இவர் என்ன ஒரு தரித்திர தெய்வமாக இருக்க முடியுமா? இன்னொரு இடத்துல நீங்கள் எடுங்க. அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னதுன்னா 4000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. 4000 புருஷர்கள் இல்லையா? 4000 புருஷர்கள்னா அப்படி 4000 பஞ்சாயத்து வச்சுங்க. மனைவி எத்தனை பேர்? 8000. ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட டோட்டல் 8 8 16 10000 பேருக்கு திரும்பி சாப்பாடு கொடுக்குறார். அப்படின்னா இவர் ஒரு தரித்திர தெய்வமா? என்னங்க? கண்டிப்பா இல்லை. ஏன்னா அங்க மீதியான துணிக்கையில என்ன செய்யறாங்க? 7 கூடை நிறைய எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இவர் ஐஸ்வர்யத்தின் சிகரம்னே சொல்வேன் நான். ஐஸ்வர்யத்தின் தேவன் அப்படின்னா இவர் தரித்திர தெய்வம் அல்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் ஒரு தரித்திர தெய்வம் என்று சொல்வது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் இல்லையா? வேதத்துக்கு புறம்பான ஒன்று. அப்போ இவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம எடுங்க, இவருடைய இந்த மக்களை போசிக்கிற விஷயம் எடுங்க. அடுத்து இயேசு சிலுவையிலே அவர் எங்கே அவர் நமக்காக தரித்திரர் ஆனார்? இது ஒரு பெரிய கொஸ்டின் தான் இல்லையா? நான் சொல்றேன், ஆண்டவராய் இயேசு ஏற்கனவே அவர் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் தான். பரலோகத்திலே அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இந்த பூமியில வாழ்ந்த அந்த ஊழியங்கள், அந்த 3.5 வருஷம் அந்த ஊழியங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த ஊழியத்தில் அவர் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் என்பதை மிக தெளிவாக நாம் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சிலுவைக்கு போகிறார். சிலுவையில் போகும்போது இவர் என்ன பண்ணுறாருங்க? அவர் அந்த இடத்துல நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு சிலுவையிலே தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆகிறது வேற. ஒரு ஆளுக்கு பணம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்ணுறாரு? தரித்திரர் ஆனார்னா அவர் ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் தான். ஆனால் யாரோ ஒருத்தர் ஐஸ்வர்யம் ஆக்கும்படி இவர் என்ன செய்கிறார்? இழக்கிறார். இவர் எல்லாவற்றையும் இழக்கிறார். என்னன்னா அங்கே எடுங்க, ஒரு வசனத்துக்கே நம்ம போகலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுங்க, சீக்கிரம் போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்லா கவனிங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் நம்மளை பாருங்க சொல்றாரு, அவர் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு. நீங்க யாருடைய தரித்திரத்தினால? ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்ட தரித்திரத்தினாலே. அவருடைய சொந்தம் கிடையாது அது. அந்த தரித்திரம் அவருடையது கிடையாது. நம்ம தரித்திரனானோம். எங்க தரித்திரனானோம்? முதல் மனுஷன் ஆதாம் நம்மளை எல்லாரையும் தரித்திரன் ஆக்கிட்டான் இல்லையா? ஆண்டவரை விட்டு அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டோம். முள்ளும் குறுக்கும் இந்த பூமி விளைத்தது. அதனால இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். அப்படி தரித்திரம் என்பது கூட அந்த மரணத்தினுடைய ஒரு பகுதி தான் தரித்திரம். அப்படின்னா இவர் அந்த தரித்திரத்தின் மீது ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாருங்க? சிலுவையில் போய் ஒரு துண்டு துணிகள் இல்லாமல் தொங்குகிறார். அப்படின்னா அவர் எங்க தரித்திரரானார் தெரியுமாங்க? ஆண்டவராகிய சிலுவையிலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் தரித்திரரானார். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவர் என்னது? நமது நிமித்தம் சிலுவையிலே தரித்திரரானாரே. ஏன்? நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு. அப்போ நல்ல கவனிங்க, அவரும் தரித்திரராகி நம்மளும் தரித்திரரான வாழணும் அவசியமா? கிடையவே கிடையாதுங்க. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அந்த ஐஸ்வர்யமுள்ள தேவன் நமக்காக சிலுவையிலே தரித்திரராகி நமக்காக எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு
அவர் தரித்திரமான பிறகு இன்னைக்கு நாமும் தரித்திராய் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நாம் ஐஸ்வர்யவான்களாய் வாழ முடியும் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது இல்லையா? எடுங்க, இன்னும் ஒரு சில பகுதிக்கு நம்ம போகலாம். ஒரு ஆள் வந்து நான் ஏழன்னு சொல்கிறான்னு ரசிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு சிலுவை குறித்த அறிவே கிடையாதுன்னு அர்த்தம். சிலுவை குறித்த அறிவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுது. அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில், நம்முடைய ஆத்ம வாழ்வில், நம்முடைய சரீர சுகத்தில், நம்முடைய பொருளாதாரங்களில், குடும்பத்தில், பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் என்ன வேணும்னா, அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நான் சுமக்கிற அவசியம் கிடையாது. அதான் ஏசாயா 83:5 பாருங்க சொல்றாரு, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மீது வந்தவருடைய காயங்களால் குணமாகிறோம் என்று சொல்கிறார்னா, நம்ம பட வேண்டிய எல்லா பாடுகளும் அவர் பட்டுட்டார். அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரர் ஆயிட்டார்னா இன்னைக்கு நாம் தரித்திரர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கணும்? நாம் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. எடுங்க, இன்னும் ஒரு சில பகுதிக்கு நம்ம போகலாம். எடுங்க, ஆண்டவராகிய இயேசு வந்து ஒரு பண்டிகை வருது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பல பண்டிகைகள், இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பஸ்கா பண்டிகை என்ற ஒரு பண்டிகை வருது. இந்த பண்டிகை அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 430 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு வர்றத அவங்க அந்த எகிப்தில் இருந்து விடுதலை ஆக போகிறாங்க. இந்த விடுதலைக்கு முன்னால் பஸ்கா என்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க அனுசரிக்கிறாங்க. அங்கே ஒரு வயதான ஆடு, ஒரு பழுதற்ற ஆடு, ஒரு ஆண் அடிக்கப்படும். அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து 2 நிலைக்காலம் பூசுறாங்க. அப்படி பூசும்போது என்ன ஆகுது, அதாவதுன்னா அந்த வீட்டிலே சங்கார தூதன் என்னது பண்ணு, அவனுக்கு அனுமதி இல்லாமல் அந்த ரத்தம் அவர்களை, அந்த வீட்டாரை பாதுகாத்துக் கொள்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி பாதுகாத்துக் கொண்டனால ஒரு பிள்ளைக்கும் ஒரு குடும்பத்திலையும் எந்த தீங்கும் அணுகவில்லை இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த எகிப்து மக்களுக்கு என்னதுங்க அந்த பிரச்சனை வந்துச்சு. அவனுடைய அரசனில் இருந்து அவனுடைய கடைசி சொல்லப்போனால் அவன் அரசனிலிருந்து அந்த ஆண்டி வரைக்கும் கூட சொல்லப்போ 7 வரை கடைசி மனுஷன் வரைக்கும் அவங்களுடைய மக்கள், முதல் மக்கள் என்னது, அந்த முதல் பேரான மக்கள் என்ன பண்ணாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை பிற்காலங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த பஸ்கா பண்டிகைன்ற ஒரு பண்டிகை வந்து இவங்க வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி ஒரு காலத்தில் வந்து ஆண்டவராய் இயேசுவும் அந்த பண்டிகையை ஆசரிக்கிறார். அந்த பண்டிகை நீ வரணும் இல்லையா? ஏன்னா அங்கே அடிக்கப்பட்ட அந்த ஆடுகள் இருக்கு இல்லையா, 6 லட்சம் குடும்பங்கள், 30 லட்சம் இஸ்ரவேலர்கள், 6 லட்சம் குடும்பம். என்ன சொல்றாங்க வேதவல்லர்கள், 6 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்கின்றாங்க. ரத்தம் வந்து ஆறாய் புரண்டு ஓடி இருக்கும். ஏன்னா 6 லட்சம் ஆடு ஒரே நாள் அடிக்கப்படுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எகிப்து தேசம் ரத்த ஆறுகள் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஜனங்களை பாதுகாப்பதற்கு. ஆனால் நான் சொல்றேன், அன்னைக்கு 6 லட்சம் அடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு என்ற ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நாம் எந்த ஆடையும் அடிக்கணும் அவசியம் இல்லைங்க. சாலமோன் வந்து அவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றான். 1,20,000 ஆடுகள் அடிக்கப்பட்டது வேதவல்லர் சொல்றாங்க. 1,20,000 ஆடு. எருசலேம் அந்த பகுதி முழுவதும் ரத்த ஆறுகள் ஓடுனா வேதவல்லர் வர்ணிக்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், இன்னைக்கு போய் ரத்தத்தை சிந்தணுமா? கிடையாது. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது விசுவாசம் வைத்தால் போதும். இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி என்ன செய்து தெளிக்கப்பட்டிருக்கு, நீங்க விசுவாசித்தால் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். அந்த ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், நம்முடைய தேவைகளை சந்திக்கும், நம்முடைய வியாதியை நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிசாசுடைய வியாதியை சோமாக்கும், தரித்திரங்களை நீக்கி போடும். அப்படின்னா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையிலே இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால இந்த பஸ்கா பண்டிகை நடக்குது. இந்த பஸ்கா பண்டிகை நடக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க. இப்போ அந்த பஸ்கா பண்டிகை வந்து ஆயத்தம் பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்படின்னா இவங்க சீசர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எங்கே இந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு, அங்கே தெருவோரத்தில் ஒரு இடத்துல ஒரு குடிசை ஒருத்தன் போட்டிருக்கான். அந்த குடிசைக்கு நேராக போய் எல்லாரும் கவனிங்க, அந்த குடிசையில் போய் நம்ம எல்லா பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பேர் இருக்கோம், 10-12 பேர் இருக்கிறோம். அவங்கெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு குடிசை, கொஞ்சம் நல்ல குடிசையா, எங்கே ஓட்ட கிட்ட இருக்கான்னு பார்த்துங்க, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. எடுங்க, இப்போ ஒரு பகுதிக்கு போவான். அவர் அந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படி எப்படிப்பட்ட வீடை தெரிந்து கொண்டார். எடுங்க, வேதத்துக்கு போகலாம். எடுங்க, லூக்காஸ் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்குறாங்க. சரி, ஆயத்தம் பண்ண ரைட் ஆண்டவரே, எங்கே போய் ஆயத்தம் பண்ண சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள், இடத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே பாருங்க, அடுத்த வசந்துக்குவாங்க. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது
தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள்ளே நீங்கள் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, அப்போ அங்கே போயிட்டு இருக்கவன் யாரு அப்படிங்க? நல்ல கவனிங்க. அந்த தண்ணி தூக்கிட்டு போறான் யாரு? ஒரு வேலைக்காரன். அப்போ வேலைக்காரன் இருக்கிற அளவுக்கு அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? நல்ல கவனிங்க. வேலைக்காரன் வச்சுட்டாவே அந்த ஆள் எப்படி இருப்பார்? கண்டிப்பா வசதியான பார்ட்டின்னு அர்த்தம், அப்படிதானே? சரி பாருங்க. அப்போ அங்கே வந்து பாருங்க அப்படி சொல்றான். அப்படி சொன்னோன்னே அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடைய பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் இடத்துல கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன்கிட்ட போய் சொல்லு, எப்பா அந்த பஸ்காவை வந்து ஆயத்தப்படுத்தும்படி எங்க போதகர் எங்க ஆண்டவராக இயேசு இருக்கிறாரு சொல்றாரு, அதுக்கு எங்க இருக்க இடம் அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அப்படின்னா அந்த ஆள்கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே அந்த ஆள் பாருங்க, இவர் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் போல, ஆண்டவராக இயேசு தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு இல்லையா? அவன் என்ன சொல்றான், அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். வீடு எப்படிப்பட்ட வீடு? எப்படிப்பட்ட வீடுங்க? வீடு நல்ல மேடல செகண்ட் ஃப்ளோர் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இருக்குது? கம்பளம் முதலானவைகளைனா கார்பெட் போட்டிருக்குங்க. யாருக்கு போட்டிருப்பா தெரியுமா கார்பெட்டு? கம்பளம் விரிக்கிறதுன்னு சொல்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமரோ அல்லது நம்மளுடைய ஜனாதிபதியோ வெளிநாடுகளுக்கு போறாங்கன்னா கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நம்ம அதே போல வெளியில இருந்து ஃபாரினர்ஸ் வர்றாங்க, வெளிநாட்டு ஆட்கள் வர்றாங்க. ஒருவேளை வேற ஒரு நாட்டுடைய அமெரிக்க அதிபரோ அல்லது யாரோ ஒருத்தர் வர்றாருன்னா என்ன செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய மரியாதைக்குரியது. கம்பளம் யாருக்கு கொடுக்கப்படுது? விரிச்சு கம்பளம் விரித்த வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டிருங்க? ஆண்டவராய் இயேசுக்கும் அங்கே அவருடைய 12 சீசர்களும் அங்கே இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரன் எப்படிப்பட்டால கம்பளம் விரிச்சு அப்படிப்பட்ட ஒரு வீடுன்னு சொன்னா அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய அந்த பணக்காரன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பணக்கார வீடை இயேசு வந்து ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அப்படின்னா ஆண்டவராய் இயேசுக்கே நான் சொல்றேன், ஒரு பணக்கார உயர்ந்த என்ன இருக்கு, அவர் ஐஸ்வர்யத்தின் தெய்வம் என்பதை அங்கே காட்டுறாரு. சும்மா ஒரு 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 கூரை வீட்டில் ஒரு குடிசை வீட்டுல போய் ஒரு கிழிஞ்ச துணியை விரிச்சு விட்டுட்டு உட்காரான்னு சொல்லி சொன்னார். அப்படி கிடையாதுங்க. என்ன செஞ்சாரு? கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்றாருன்னா நான் சொல்றேன், ஆண்டவராய் இயேசு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் அதில் அந்த இதை வாசிக்கலாம். அங்கே வந்து சொல்றாரு 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறான், அவர்கள் போய் தங்களிடத்துல அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அதே மாதிரி பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல தான் பஸ்காவை என்ன பண்ணுறாங்க? ஆயத்தம் பண்ணுகிறார்கள்னா நான் சொல்கிறேங்க, இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலங்க என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்போது கூட எப்படிங்க ஒரு நல்ல ஒரு பணக்கார விட கம்பளம் முதலான வீட்டில் விரித்த ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க? ஆயத்தம் படுத்துறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை காண வேண்டும் இல்லையா? ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு ஒரு முறை அவர் என்ன பண்றாரு? ஒரு ஊருக்கு வர்றாரு இல்லையா? பெத்தானியான்ற அந்த ஊர்கள் வழியாக வர்றாரு. மார்க்கு 11ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படியே 2-3 வசனங்களுக்கு நம்ம போகலாம். எடுங்க எடுத்துங்க. 11ல் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி, என்னது கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு ஊருக்கு போங்க, அது எவன் வீட்டு கழுதையோ நமக்கு தெரியல, சரி அதோ இல்லையா, கழுதை நிற்கிதுங்க. நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஊருக்குள்ள போங்க. போன உடனே என்ன நிற்கும்? அங்கே ஒரு இடத்துல ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கோம். நீங்கள் போங்க, அந்த கழுதை குட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்க அவுத்துட்டு வாங்க அப்படின்றார். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்பினார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதைக்குட்டியை போங்க, அங்கே கட்டி கிடக்கும். இப்போ ஒரு கார் கம்பெனிக்கு நம்ம போகிற ஒருத்தரும் ஒரு காலம் யாராவது ஒரு கார் நிற்கிது. ஆனால் ஒரு காலம் என்னது ஏறிடாத ஒரு புது கழுதைக்குட்டியை, ஒரு இதுவரைக்கும் யாராவது ஒரு கழுதைக்குட்டியை நீ மாட்டுக்கு அவுத்துடுவானா? நீ மாட்டுக்கு சாவி அந்த காரை ஓட்டிட்டு வந்துட முடியுமா? யோசிங்க. நீ எல்லாருக்கும் உங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு சோர்னுக்குள்ளே போகிறீங்க, அங்கே இருக்கிறாரு எல்லா பேர் இருக்கிறாங்க, அவன் கார் சாவி கேட்குறீங்க, அப்பா ஒரு காலம் ஏறாத இந்த காரை நீ பேசாமல் என்கிட்ட கொடுத்து, நீ கொடுக்கலாம் கிடையாது, அவன் போயிட்டே இருக்கிறான். கழுதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆன்சர் பண்ணுறான்னா, நீ யாராவது கேட்டால் அது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டுன்னு சொல்லுன்னா அவன் நம்ம போய் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் அவன் காரக்காரன் சும்மா இருப்பானா நம்மளை? ஆனால் எஸ், இது ஒரு காலம் ஒருவரும் ஏறிடாத கழுதை குட்டிங்க.
இந்த கழுதையை வந்து இவன் போய் கேட்குறான். கேட்ட உடனே அவனு விட்டான் பாருங்க. அதை பாருங்களேன், நீங்கள் வசனத்துக்கு நீங்கள் போயிடுவான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தான் நம்ம வாசிக்கணும். அங்கே பாருங்களேன், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்கிறார் இல்லையா. 4ஆம் வசனம், அவர்கள் போய் வெளியே இருவழி சாலையிலே ஒரு வாசலறையை கட்டியிருந்த அந்த கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இயேசு சொன்ன மாதிரியே சொல்கிறான், ஐயா இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ ஓட்டிட்டு போலான்ட்டான் கழுதை குட்டியை. நம்ம ஊரில் நாய்க்குட்டியாக இருந்தால் கூட கேட்டோன்னா நீ கேட்டு தான் தூக்கிட்டு வரணும், பெரிய பிரச்சனை வந்துடும் இல்லையா. கழுதை குட்டி என்னங்க, ஒரு கழுதை குட்டி ஏகப்பட்ட விலங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கழுதை குட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த துவைக்கிறவங்களாம் நிறைய கழுதை குட்டி வச்சுருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் எல்லாம் காசு கொடுத்தா வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா. இதில் ஒரு ஆள் சொல்கிறான் கழுதை பால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார்ன்றான். சின்ன குழந்தைகளெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றான். கழுதை பால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ கழுதை வந்து பாருங்கள், ஒரு கழுதை வாங்கினா அதுக்கு ஒரு பணம் வேணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா போய் அழுத்துட்டு வர்றாங்கன்னா இது ஒரு காலம் ஒருவரும் ஏறிடாத என்ன கழுதை சொல்லுங்க, புது கழுதை. ஏதாவது வாங்கினா புதுசாக வாங்கும் போதே என்ன கழுதையா வாங்க, நல்லா புது காராக வாங்க, புது பைக்காக வாங்க. உங்களுடைய மனதெல்லாம் புதுசாக மாறட்டும். நான் சொல்கிறேங்க, மனது புதிதாக மாறட்டும். எவனாவது ஒருத்தர் ஓட்டி ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போனதான் தூக்கி தான் மாட்டிட்டு போனலாம் நினைக்காங்க. ரொம்ப கேவலம் அதெல்லாம் வேண்டாம் இல்லையா. ஒரு நாள் அப்படி யோசிக்கணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க செகண்ட்ஸ் வாங்கிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பான். செகண்ட்ஸை நீயே வச்சுக்கப்போ, எனக்கெல்லாம் புதுசாக வேணும். ஏன்னா என்னுடைய ஆண்டவரே புதுசாக தான் அனுபவிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் கண்டிப்பாக புதுசாக தான் அனுபவிப்போம். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளை முடிவு எடுங்க, இப்படி எடுங்க. இயேசுவின் அவருடைய அங்கேயே பார்ப்போம். எடுங்க. நான் போன வாரம் சொன்னேன் இதை பற்றி. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பாருங்க. என்ற ஒரு ஆள் கேட்குறாரு, ஐயா இந்த கோட்டெல்லாம் போட்டு பேசுகிறீங்களா, தான் பேசலாமா? எங்காலும் அதை விட ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு பேசியிருக்காருங்க. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் ஆள் வந்து அதை விட ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. எடுத்துக்கொள்வான். எடுங்க. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், சீக்கிரம் 19ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா. 23ஆம் வசனத்தை எடுப்போம். 23 ஓகே. போர்ச்சவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவரும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தாங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேலே சீட்டு போட்டார்கள் என்ற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சவர்கள் இப்படி செய்தார்கள். இயேசு போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துக்கங்க, மேலிருந்து கீழ் வரைக்கும் முழுவதுமாய் நெய்யப்பட்ட ஒன்று. பெரிய ஐஸ்வர்யவான்கள் கோடீஸ்வரர்கள் தான் அப்படி போட முடியும். அப்படின்னா இவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை சீட்டு போடுறான் போர்ச்சவர்களுங்க. நல்ல கவனிய, நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வழக்கரமாய் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் மிலிட்ரி இருக்காங்க. மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு எங்க இந்த ட்ரெஸ் எனக்கு வேணுங்க அப்படின்னு சண்டை போடுறாங்கன்னா அது வந்து நல்ல அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, அது வெரி காஸ்ட்லி. அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள் போட வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸு. இன்னும் சொன்னால் பெரிய பெரிய ராஜாக்கள் போடுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு அங்கியை ஆண்டவராக இயேசு போட்டிருந்தாரு. அது யாருக்கு இதை கிழிச்சிடக்கூடாது, கிழிக்காம யாராவது ஒருவர் எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எவ்வளவு விலையுறந்த ட்ரெஸ்ன்ற கொஞ்சம் யோசிங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட தேவன். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கூட நல்லது, உயர்ந்த ட்ரெஸ்ஸு தான், விலையுறந்த ட்ரெஸ்ஸு. சரியா? எடுங்க, இன்னும் ஒரு பகுதிக்கு போகலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. தம்முடைய இயேசு அவர் வைக்கப்பட்ட கல்லறை எடுங்க. இயேசுவை போய் கல்லறையில் வைக்கிறாங்க. எடுங்களேன், ஒரு பகுதிக்கு போவோம். எடுங்க அந்த வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுங்க, கடகடன் பார்த்து முடிச்சிடுவோம். 27, 59, 60 2 வசனங்களுக்கும் நம்ம வரணும். எடுங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்தான மெல்லிய துப்பட்டியினாலே சுற்றி தன் கல்மலையிலே வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. இயேசு வந்து மரிச்சிட்டார். மரிச்சோன்னே கொண்டு போய் ஒரு அடக்கம் பண்ணாங்களே இடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? யோசேப்புன்ற அந்த ஆள் இருக்கானே, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரன். இங்கே பாருங்க, யோசேப்பு அந்த சரீரத்தை பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரங்க. இந்த பணக்காரர்கள் தான் தங்களுக்கு சொந்தமாக கல்லறை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பொதுவாக கல்லறையில் போய் அடக்கம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ அல்லது ஒரு சில இடங்களுக்கோ பொதுவான மக்களுக்கோ ஒரு இடத்துல என்னது கல்லறை இருக்கும், அல்லது சுடுகாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு வந்து ஒரு மலையை வாங்கி அந்த மலையை ஒரு குகையாக்கி
அந்த குகையை வெட்டி அது யாருமே இது வரைக்கும் வைக்கவே இல்லை. அந்த யோசேப்புடைய அந்த கல்லறையில் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு புது கல்லறையில், அவர் நல்லா கவனிச்சிங்களா, அவர் போட்ட ட்ரெஸ்ஸு புதுசு, அவர் ஏறின கழுதையும் புதுசு, அவர் வைக்கப்பட்ட என்னங்க கல்லறையும் புதுசு, எல்லாமே புதுசு தான். எல்லாத்துக்குமே புதுசாக இருக்காருன்னா இவர் புதுசாக விசுவாசிக்கிற தெய்வங்க. யாராவது பழசை வாங்க நினச்சிங்கன்னா மண்டல இருந்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அந்த பிளானை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாம் மாற்றுங்க, அதெல்லாம் மாற்றுங்க. புதுசை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே போய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லறையில், விலையுறந்த கல்லறைங்க அது, அவ்வளோ பல ஆயிரக்கணக்கான ரூபாயில் செலவிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட இதுவரைக்கும் யாரும் வைக்கப்படாமல் இருந்த ஒரு கல்லறையில் போய் இயேசு சிலுவையில் அங்கே போய் அடக்கம் பண்ணுறான். அப்படின்னா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எடுங்க இன்னொரு பகுதி போகலாம் சீக்கிரமா. அங்கே சொல்றாரு, சிலர் என்ன சொல்கிறாங்களா, நம்முடைய குடும்ப பின்னணி, நம்முடைய சம்பளத்தின் அடிப்படையில் தாங்க நம்ம வாழணும். சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே பரம்பரையாக பணக்காரங்க, எங்களுக்கு இவ்வளவு சம்பாத்தியங்கள் இருக்கு. ஒருத்தர் வேதம் சொல்கிறாரு, நல்ல கவனிங்களேன், எத்தனை 1000 கோடி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அவன் முட்டாளாக இருந்தாலும் வச்சுங்க 3 வருஷத்தில் காலி பண்ணிடுவானா, 3 இயர்ஸ். எத்தனை 1000 கோடி ரூபா இருந்தாலும் சரி தான் 3 இயர்ஸில் காலி ஆகிடும். ஏன்னா அவனுக்கு அறிவில்லைனா எல்லாம் லாஸ் ஆகிடும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, பேக்ரவுண்டு நல்லா இருக்குதா, நல்ல சம்பாத்தியம், அப்போ தான் நம்ம ஐஸ்வர்யனா இருக்கலாம் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே, நாம் ஐஸ்வர்யங்களாக படி. இதை விசுவாசித்தாவே என்ன பண்ணிட முடியுங்க, கண்டிப்பாக ஐஸ்வர்யமானாய் வாழ முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். எடுங்க இன்னும் ஒரு பகுதி போகலாம். எடுங்க ஆபிரகாம் நீ எடுங்க. ஆபிரகாமில் அதிகமாக 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஒன்றுமில்லாதமல் ஒரு ஏழையாக வர்றான். 12:1 என்ன சொல்கிறாரு, அவன் அந்த ஊரை விட்டு வர்றான், கல்தையர் தேசத்தை விட்டு வர்றான். அவனை வரும்போது அவன்கிட்ட சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. என்ன செய்வேன், உன்னை ஆசுரிக்கவே ஆசுரித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் எனது சகல ஜாதிகள் உனக்குள்ளே ஆசுரிக்கப்படும், உன்னை ஆசுரிக்கிறவர்களை ஆசுரிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்கிறான். அப்படின்னு ஆண்டவராய் பாருங்க, ஆண்டவராய் தேவன் சொல்கிறாரு. இது சொன்ன உடனே 12ஆம் அதிகாரம் முடிஞ்சிட்டு 13ஆம் அதிகாரத்தில் 2க்கு நீங்கள் போனீங்கன்னா, ஆபிரகாம் பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாம் ஒரு பரம்பரையான யெகோவா தேவனை ஆராதிக்கிற மனுஷன் கிடையாது இல்லையா. இதை தல்முத்துன்ற ஒரு புத்தகம் சொல்லுது. இவன் யாருன்னா முழுக்க ஒரு விக்கிராரணை செய்யக்கூடிய ஒரு ஆள். முழுக்க 100% விக்கிராரணை செய்யவே மட்டும் கிடையாங்க, சிலைகளை செஞ்சு விற்கக்கூடிய ஒரு ஆள். சிலைகளை செஞ்சு விற்கக்கூடியவன் தான் என்னுடைய அப்பா தேராகு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லை, அடுத்த வாரம் நம்ம கண்ணி பண்ணாலும் இதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இல்லையா. மக்களுக்கு ஆபிரகாம் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் இல்லையா. அவன் என்ன செய்கிறான், தேராக நிறைய அந்த சிலைகளை செஞ்சு விற்கிறக்கூடிய ஆள். மண்ணை எடுத்து செஞ்சு அதை இதுதான் தெய்வம் சாமி அப்படின்னு போய் தெருவா வச்சு விற்கிற ஒரு ஆள். இப்படி விற்கிற அந்த காலங்களில் இவனுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு பெரும் சந்தேகம் ஏற்படுது. என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, என்னடாது நம்ம அப்பா தான் அந்த மண்ணை மிதிக்கிறாரு, நம்ம அப்பா தான் சாமியை செய்கிறாரு, அவரே பெயிண்டிங் பண்ணுறாரு, இதுதான் தெய்வம் சொல்லி ஊரில் ரொம்ப ஏமாத்துறாரு. விற்கும் போது இவனுக்கு ஒரு நாள் இந்த தேராக போக முடியல. கடைசி என்ன பண்ணுறான், ஆபிரகாம் அனுப்புகிறான். ஆபிரகாம் இந்த வியாபாரம் நீ பண்ணு, இந்த சிலையை போய் நீ பண்ணுன்னு அனுப்புனா பாருங்க, இவன் சிலையை கொண்டு போகிறான். இவனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா நம்ம அப்பா தான் அந்த மண்ணை போட்டு மிதிக்கிறாரு, நம்ம அப்பா தான் அதுக்கு பெயிண்டிங் பண்ணுறாரு, நம்ம அப்பா சொல்கிறாரு இது சாமின்னு சொல்கிறாரு, இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறான். போனோன்னு சொல்கிறான், அவனுக்கு ஒரு தெளிவு வருது. சொல்கிறான் தலையில் சாமியாக உட்காந்துருக்கு, எல்லாம் செஞ்சு இருக்குது. சொல்கிறான், கண்ணிருந்தும் காணாத தெய்வம் வேணுமோ, காலிருந்து நடவாத சாமி வேணுமோ, மூக்கு இருந்தும் முகராத சாமி வேணுமோ அப்படின்னு சத்தம் போடுறான். எவனாவது ஒரு வேளை வாங்க வருவானா, இப்படி ஒரு வியாபாரத்தை போய் கெடுக்கிற மாதிரி ஒரு வியாபாரம். இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் ஒருத்தன் கூட பக்கத்தில் வரல. உடனே இவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னே இவங்க அப்பாட்ட சொல்கிறான், தேராகிட்ட சொல்கிறான், வியாபாரம் ஒன்றும் சரியில்லைப்பா அப்படின்னு. இவர் அப்பா சொல்கிறாரு, உனக்கு வியாபாரம் செய்ய தெரியலப்பா அப்படின்றாரு. சரி, மறுநாள் அதே ரூட்டில் இவர் வியாபாரத்துக்கு போகிறார். யார், தேராக போகிறாரு. போனால் அதே மாதிரி சாமி வாங்கலையோ அப்படின்னு கத்தணும். அவன் கேட்க வந்தான், ஏன் நேற்று ஒருத்தனை அனுப்புனேன், அவன் சாமி அவன் பேச்சை கேட்டால் அவனை வாங்கினாயா, கண்ணிருந்து காணலைன்றான், மூக்கு இருந்து முகரலைன்றான், வாயிருந்து பேசலைன்றான், கால் இருந்து நடக்கலைன்றான், என்னையா சாமி வைக்கிறான் அப்படி. நான் இந்த ஆளுக்கு பத்தி எரியுது பாருங்க. கோவம் போனார். போய் அவனை 4 இழுப்பு வீட்டில் போய் அட்டி குச்சி எடுத்து போடு 4 போடல அமைதி ஆகிட்டான். அப்பாவுக்கு இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் இல்லையா, உண்மையிலே இந்த தெய்வம் பேசாத தெய்வம் இல்லையா அப்படின்றத காமிக்கிறான். எப்படி காமிக்கிறான், அன்னைக்கு நைட்டு
ஒரு நல்ல சரியான நீளமான குச்சி எடுத்துக்கிட்டான். குச்சி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு சாமியை அட்டி படார் படார் நொழுங்கி தள்ளிட்டான். எல்லாம் கை கால் ஒடிஞ்சு போய் எல்லாம் கிடக்குது. கிடந்தோடனே இவன் என்ன செய்கிறான், அவங்க அப்பா காலையில் எந்திரிச்சாரு, சாமி வைக்கிற கூட பார்க்குறாரு. என்னடா எல்லாம் வந்து இந்த மாதிரி கை கால் ஒடிஞ்சு போய் கிடக்கு, இப்படியெல்லாம் கிடக்கணும் சொன்னான். அப்பா அந்த அருவா வச்சிருக்கிற சாமி சொல்லிச்சு, டேய் நான் தான்டா பெரியவன் அப்படின்ச்சு. இந்த ஈட்டி வச்சிருக்க சாமி நீ பெரியவனா, இங்கிருந்தே உன்னை குத்திடுவான்னு சொல்லிச்சு. ஒரே கலவரம், பயங்கரமான கலவரம். இவன் இந்த அருவா வச்சிருக்கவனை ஒரே வீட்டில் வெட்டிட்டான், இந்த ஈட்டி வச்சிருக்கவனை ஒரே குத்திட்டான். கலவரத்தில் ஒருத்தனை அடிபடி செத்து போயிட்டான் உண்டான். தேராக அப்படியே பயந்து அப்படியே நடுங்கி போயிட்டான் மனுஷனை. என்னடா பெரிய கோளாறு பண்ணிட்டானே, நம்ம தொழிலவே கெடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டீச் பண்ணுறானே அப்படின்ட்டு எப்படா சண்டை போடுச்சுன்னு கேட்டான். நைட்டு 1 மணிக்கு போடுச்சுட்டான். 1 மணிக்கு போடுச்சு. எனக்கு ஏன் தெரியல, இந்த வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு தெரியாது, அது சத்தம் எனக்கு தான் கேட்கணுட்டாங்க. சொல்லிட்டு பாருங்க, எல்லாம் நொறுக்கி போட்டு முடிச்சோடனே பார்த்தா அப்போ தான் ஒத்துக்கிறான். என்ன ஒத்துக்கிறான்னா, கண்டிப்பாக இந்த தெய்வம் கிடையாது, இது ஒரு மண், இதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றத அவங்க அப்பாவுக்கு தேராவுக்கு டீச் பண்ணுறான், செய்கிறோம் டீச் பண்ணுறான். பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் இவன் என்ன யோசிக்கிறான்னா, மெய்யான தெய்வம் யார் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அப்படி கேட்கும் போது தான் பேசுகிற தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே என்னது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி அவனை பெயர் சொல்லி தேவன் அழைத்து கொண்டு வருகிறார் இல்லையா. அப்போ ஆபிரகாம் இது தல்முத்துன்ற ஒரு வேத புத்தகம், அந்த ஒரு 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 சரித்திர புத்தகம் இது. இதை சில வேத எழுதுறாங்க, இங்கே சொல்லப்படுது. அப்போ ஆபிரகாமுடைய பின்னணி ஒரு விக்கிரகனாக்காரன், ஆனால் அங்கேருந்து தேராகிட்டு இருந்து அவன் வர்றான். அதுக்கு பிறகு மெய்யான தெய்வம் யார் அப்படின்னு நம்பி வந்தோடனே அவனை கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள்ள பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் அவன் வர்றான். ஆதி அவன் 12 வரும்போது 7 வந்தான். ஆனால் 13:2 பார்த்தீங்கன்னா அவன் பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் எப்படிப்பட்டாளா இருக்காங்க, அவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவராய் இயேசுவும் ஏழை கிடையாது, விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாமும் ஏழை கிடையாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் 1 நாளாகமம் 29 சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு அதாவது தாவீது சொல்றான், ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன், அவனை எடுக்கிறார் கர்த்தர், அவனை எடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சா அவன் அந்த ஆலயத்துக்கு கொடுத்த பணம் மட்டும் 70,000 கோடி ரூபா கொடுத்துருக்கான். 70,000 கோடி. நேற்று நாங்கள் வந்து அதை டோட்டல் போட்ட எங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நல்லா நீங்கள் ஒன்று கவனிங்களேன், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட் ரேட்டுடைய இன்னைக்குள்ள பவுண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த அந்த தங்கம் மட்டும் 70,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறான். இதை வந்து சில ஆங்கில கதாமே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. 70,000 கோடி ரூபா கொடுக்குறான். யாருங்க, ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன். இவன் ஆண்டவர்கிட்ட வர்றான், வந்து இவன் கொடுத்ததே 70,000 கோடின்னு சொன்னால் அவன் இன்னும் எத்தனாயிரம் கோடி இருந்திருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. தாவீது இல்லையா. அப்படின்னா ஆபிரகாமோ தாவீதோ, நான் சொல்கிறேன் ஆண்டவராக இயேசுவோ பாருங்க, ஆபிரகாமோ தாவீதோ யாரும் இந்த உலகத்தில் அவர்கள் என்ன கிடையாதுங்க, தரித்திரவான்களாய் வாழவில்லை, ஐஸ்வர்யவான்களாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கடைசியாக ஒன்றே மட்டும் பார்த்து முடிச்சுவான். வெளிப்படுத்தல் விசேஷத்தை ரொம்ப பேர் படிக்கிறதுக்கே பயம். ஆனால் வெளிப்படுத்தல் விஷயத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஆண்டவராய் இயேசுவே தங்கம் போட்டிருந்தார். இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. எடுங்க வெளிப்படுத்தல் விசேஷம், சீக்கிரம் போலாம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சீக்கிரம் போடுங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், நல்ல கவனிங்க, அங்கே என்ன குத்து விளக்கு என்ன வச்சிருக்கிறான், பொன் குத்து விளக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அங்கே ஒரு குத்து விளக்கு இருந்துச்சு. 7 பொன் குத்து விளக்குங்க. நம்ம ஊரில் குத்து விளக்குன்னா லேசாக சுரண்டி கொஞ்சம் எடுத்து ஓடி போயிடுவான். ஆனால் அங்கே என்ன இருக்குது, பொன் குத்து விளக்கு அவருக்கு முன்னால் இருக்குது. அது மட்டும் பாருங்க, அடுத்து கவனிங்க. அப்படி இருந்த அந்த பொன் குத்து விளக்கு, அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்திருந்த என்னது மார்பக பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை கண்டேன். அப்படின்னா அவர் என்ன போட்டிருந்தாரா, அவர் போட்டிருந்த பெல்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு, முழுசு கோல்டுங்க. தங்கத்தினால அவர் பெல்ட் கட்டியிருக்கிறார், தங்கத்திலே பெல்ட் போட்டிருக்காருங்க. அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் மக்கள் 1 கிராமில் ஒரு தோடு வாங்கினா கூட எப்போ வாங்கினேன், என்னைக்கு வாங்கினேன், எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படி கேட்குது. கேட்குதா இல்லையாங்க. 1 கிராம் தோடுக்கு எங்கால் பெல்ட்டே போட்டிருக்காருங்க தங்கத்தில். அப்புறம் நாங்கள் ஒரு மோதிரம் கூட போடல, கேவலம் இல்லை. பெல்ட் எவ்வளோ பெரிய பெல்ட், அந்த பெல்ட் எத்தனை கிலோ இருக்கும், அவ்வளோ பெரிய பெல்ட் போட்டிருக்காருல்ல, அவரே தங்கத்தில் போட்டுருங்க. உனக்கு என்ன வந்துருச்சு கொள்ள நான் கேட்குறேன். அவர் கண்டிப்பாக நீங்கள் விரும்பினா கிடைக்கும். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின்
தேவனாக இருக்கிறார். எடுங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம், அதை மட்டும் முடிச்சிருவோம். 21ஆம் வசனம், 21, 21 வாங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி எல்லாம் பாருங்க, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு ஒப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. நம்ம ஊரில் கிரானைட் போடுறோம், டைல்ஸை பார்க்குறான் பாருங்க. ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, டைல்ஸ் போடுறதுக்கு எத்தனை லட்சம் ரூபா? சபையில் அப்படி டைல்ஸ்லாம் போடலாமாயா? ஏன் மண்ணில் தான் உட்கார வைக்கணுமா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் போட்டிருந்த அந்த இடம் பாருங்க, எத்தனை முத்துக்கள் இருந்துச்சா பாருங்க. 21, 21 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு வாசிங்களேன். 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒரு மோதிரத்தில் ஒரு முத்து வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஆனால் 12 வாசல்களும் 12 முத்துக்கள் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க, இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதியெல்லாம் என்னது பளிங்கு போல சுத்த பொண்ணாக இருந்தது. எப்படி இருந்தது? பளிங்கு போல. அப்படி அந்த பொண்ணே அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது. அந்த மாதிரி கத்தர் போட்டிருக்காரு எங்கள் பரலோகத்தில். அவர் இருக்கிற இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த தெளிவில் எனக்கு வந்தனால அந்த சர்ச்சை அப்படி சூப்பராக பண்ணிக்கிட்டேன் நான். தெரியுமா உங்களுக்கு? இந்த தெளிவில் உட்காந்து படித்து நான் அப்போ தான் யோசித்தேன். வேதம் சொல்லுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறேன்னு வேதம் சொல்லுதுங்க. இந்த ராஜாக்கள் இந்த ஆசாரியர்கள் எப்படி உட்காந்துருக்கணும்? இப்படி தான் உட்காந்துருக்கணும். அதனால உங்களை இப்படி உட்கார வச்சிருக்கேன் நான். புரியுதா உங்களுக்கு? மத்தேயு 6:10 சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதில் பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இவ்வளவு ஐஸ்வர்யமும் எல்லாமே இருக்குன்னு சொன்னால், அதே அந்த ஐஸ்வர்யத்தையும் செழிப்பை இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுக்க முடியுதான் உலகத்திலே வந்தார். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, நம்முடைய தேவன் ஒரு ஏழை தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் யாருங்க? ஐஸ்வர்யத்தின் தேவன், செழிப்பின் தேவன். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்னது பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறனால அவருடைய பிள்ளைகளாக நாமும் ஐஸ்வர்யம் உள்ள மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாண்டவரே, சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி இந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே ஆண்டவரே. தாவீதுடைய தேவன் எங்கள் தேவன் என்று சொல்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் ஏழை தெய்வம் அல்ல ஆண்டவரே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறபடினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துக்களை எங்களை ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யங்களாய் மாற்றி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சமரனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் இயேசு நாமத்தில் மாறட்டும். சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு இயேசு நாமத்தில் சொந்த வீடு உண்டாகட்டும் கர்த்தாவே. சொந்த வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல புதிய வாகனங்களை ஆவியானவரை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரங்களில் பெரிய மாற்றங்கள், செய்கிற தொழில்களில், வியாபாரங்களில், விவசாயங்களில், ஆடு மாடுகளில் பெரிய பெருக்கங்களை உண்டாக்குவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதிப்பீராக, வியாபாரங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.